இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே மேலும் பல தகவலை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். சேதுராமன் சார், வாரத்தின் முதல் நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? நமது சந்தைகளுடைய போக்கை பார்க்கும் பொழுது இந்த வாரம் நிறைய டேட்டாக்கள் நிரம்பிய வாரம் என்று கூறலாம். அதுபோல் போன வாரம் கடைசியிலே வெள்ளிக்கிழமை யூஎஸ்ல செகண்ட் குவார்டருடைய ஜிடிபி டேட்டா வந்தது. அது பார்த்தோம்னாக்க ரீபவுண்ட் ஆயிருக்கு ஸ்ட்ராங்கர் தான் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர். ஸோ அதனால போன வாரம் முடிவடைந்த ஆசிய சந்தைகள் மற்றும் உலகளாவிய சந்தைகள் ஒரு பெட்டர் பொசிஷனோட ஃப்ரைடே அன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் டென்ஷன் இன் ரிலேட்டட் ஏரியாஸ் லைக் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. மேலும் போன வாரம் அந்த ஜப்பான் டேட்டாவை பார்க்கும் பொழுது அங்கேயும் பார்த்தோம்னாக்க குரோத் பெருசா இல்லை. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குரோத் வீக்கா இருக்கு. அது போல அவங்க ஜாப்லெஸ் ரேட்டும் அதுவும் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால அதுல அவங்களுடைய எண்ணில் ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன் இல்லை என்று கூறலாம். மேலும் இந்த வாரத்துல நமது மார்க்கெட்ல பார்க்கும் பொழுது நிறைய டேட்டாக்கள் இருக்கிறது. ஒன்னு இன்னைக்கு ஹெச்எஸ்பிசி டேட்டா ஃபார் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா அது இருக்கு. அதுபோல இன்றைய தினம் அதுபோல் சைனாவிலையும் பிஎம்ஐ டேட்டா இருக்கு. மேலும் இன்றைய தினம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய கோல் ஸ்கேம்ல நடந்த வெர்டிக்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 194 பிளாக்கினுடைய ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. இது ஒரு சந்தைகள் பெரிய தாக்கத்தையோ இல்ல ஒரு ஏற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல போன வாரம் மார்க்கெட்ல செக்டார் வைஸ் எது பெட்டரா இருந்ததுன்னு பார்த்தோம்னாக்க 3 செக்டார் பெட்டரா இருந்தது. அந்த செக்டார்ல பார்க்கும் பொழுது மெட்டல், ரியாலிட்டி, மீடியா இது 3ம் இறங்கி எஃப்எம்சிஜி, ஐடி, ஆட்டோ இந்த 3ம் ஏறி இருக்கிறது. ஸோ அதனால இந்த செக்டார் எல்லாம் இந்த வாரத்துல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கிறது. அதுபோல் இது மாதிரியான மார்க்கெட் ஒரு புல் மார்க்கெட் ரேலி, அதாவது ஒரு கரண்ட் இந்த மாதிரியான ஒரு ஏர்லி புல்லுடைய கரண்ட் ரேலியில பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கும் என்று பார்த்தோம்னாக்க ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஐடி இந்த மாதிரியான செக்டார்லாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெட்டராக இருக்கும். ஓவரால் இன்றைய தினம் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் அதிகம் காணப்படும். அதே சமயத்துல தேசிய பங்குச்சந்தை நிப்டி 8000 தொடவில்லை என்றால் மார்க்கெட்ல ஒரு ஃபால், அதாவது ஒரு ஃபால் பெருசா வரக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. அப்பைக்கப்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவது நல்லது.